குழந்தைங்களுக்கு காது குத்தும்போது வலிக்காம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ற நம்னஸ் கிரீம் பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நிறைய பேரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நம்னஸ் கிரீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோக்கல் அனஸ்தட்டிக். அதாவது நீங்க அப்ளை பண்ண உடனே அந்த இடம் வந்து மறுத்து போயிடும். ஸோ ஊசி குத்தும் போது காது குத்தும் போது அந்த குத்துற பெயின் வந்து இல்லாம இருக்கும். ஸோ குழந்தை வந்து ரொம்ப அழாம இருப்பாங்க. ஆனா இது நீங்க கரெக்டா யூஸ் பண்ணாதான். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா காது குத்துறதுக்கு 30 to 45 மினிட்ஸ்க்கு முன்னாடியே அப்ளை பண்ணணும். சிம்பிள் தாங்க. டியூப் இருக்கும், அதுல இருந்து கிரீம் எடுத்துக்கோங்க. காதுல ஃப்ரண்ட்ல பேக்ல ரெண்டு சைடு வந்து அப்ளை பண்ணிட்டு பிளாஸ்டர் ஒட்டி விடணும். பிளாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸோடய வரும். எதுக்காக பிளாஸ்டர் ஒட்டணும்னா நீங்க வந்து அப்ளை பண்ணி அப்படியே விட்டுட்டீங்கன்னா குழந்தை வந்து கையை வச்சு இப்படி தேய்ச்சிருவாங்க, உடனே போயிடும், மருந்து வேலை செய்யாம போயிடும். பிளாஸ்டர் ஒட்டுறது மஸ்ட். ஓகேவா? தென் காது குத்துறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி அந்த பிளாஸ்டர் எடுத்துட்டு துணியை வச்சு நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் தொடச்சு விட்டுருங்க. தொடச்சிட்டு காது குத்திக்கலாம். ஸோ குத்தும் போது அந்த பெயின் இல்லாம இருக்கும். குழந்தையும் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. இது கண்டிப்பா யூஸ் பண்ணியே தான் ஆகணுமா அப்படின்னா கம்பல்சரி எல்லாம் கிடையாது. பட் அஸ் அ பேரண்டா குழந்தை வந்து காது குத்தும் போது அழாம இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் தானே. ஸோ இதை யூஸ் பண்றதுனால பெருசா சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் கிடையாது. தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம்.